வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் புருஷர் வக்கரதுண்டம் தன்னோர் இந்தி புருஷர் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளூம் கம் கணபதிய நம்ப ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனிப்பேச்ச ராகவ கேதவங்க ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபூத விசேஷிய ஓம் அங்கரங்கு பஞ்சபூத விசேஷிய ஓம் லங்குவங்கு பஞ்சபூத விசேஷிய ஓம் நங்குமங்கு பஞ்சபூத விசேஷிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார நான் பிரார்த்தனை பண்ணுறேன். ஓம் சரவணபவாய நம முருகா. இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைக்கணம் பார்த்தோம்னா குரோதி வருடம் ஆவணி மாதத்தோட ராசி பலன்கள் தான் பார்க்குறோம். ஓகேங்களா? இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தோம்னா மீன ராசி. மீன ராசிக்கு ஆவணி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிலேயே ராகு பகவான் இருக்கிறார். 3ஆம் இடத்துல செவ்வாய் குரு இருக்கிறாங்க. 5ஆம் இடத்துல புத பகவான் இருக்கிறாங்க. 6ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இருக்கிறாங்க. 7ஆம் இடத்துல ஓகேங்களா, 7ஆம் இடத்துல கன்னியா ராசி கேது பகவான் இருக்காரு. 12ஆம் இடத்துல சனீஸ்வரன் பகவான் இருக்காங்க. ஓகேங்களா? மீன ராசின்னாவே நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆவணி மாதத்தில் பார்த்தோம்னா ராகு கேது வழிபாடு கட்டாயம் வச்சுக்கணும். துர்க்கை வழிபாட்டை 100% வச்சுக்கணும். ஏன்னா ராகு ஜென்ம ராகு உங்களுக்கு கெடுபலங்களை அதிகமாக தர வந்தவர். அதனால ராகுவோட பிரீத்தி செய்யறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். குரு தட்சிணாமூர்த்தி வழிபாட்டையும் வச்சுக்கணும். பிரகஸ்பதிக்கு சூட்சம அதிதேவதை குரு பகவான் தான், தட்சிணாமூர்த்தி பகவான் தான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, சர்வேஸ்வரனோட ரூபமான 64 ரூபங்களில் தட்சிணாமூர்த்தியும் ஒன்று. சர்வேஸ்வரன் குருவோட அதிதேவதை தான். விஷ்ணு, சர்வேஸ்வரன், பிரம்மா, இந்திரன் இதெல்லாம் குரு பகவானோட அதிதேவதைகள் மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஒரு சிறந்த வழிபாடு. குரு தட்சிணாமூர்த்தி வழிபாட்டை வச்சுக்கணும். சிவன் வழிபாட்டையும் வச்சுக்கணும். ஓகேங்களா? வச்சுட்டிங்கன்னா குருவோட அனுகிரகம் பரிபூர்ணமாக நடக்கும். ராகு குருவோட வீட்டில் உங்களுடைய சொந்த வீட்டில் இருக்கிறாரு. அதனால் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாட்டை சிறப்பாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ராகுவோட வழிபாட்டை துர்க்கை வழிபாட்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வச்சுட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை போராட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்காமல் பார்த்துக்கலாம். ஒன்று பிரச்சனை குரு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு இது. மனைவி வழியில் கணவன் வழியில் வரக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் குரு காப்பாற்றிருக்கிறார். உங்கள் ராசிநாதன் காப்பாற்றிருக்கிறார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? 10ஆம் தேதி ஆவணி மாதம் 10ஆம் தேதி இங்கிலீஷ் தேதி 26ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் 2 கூடவே 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. இது ஒரு அற்புதமான அமைப்பு தான். சூப்பராக இருக்குது. 2 கூடவே 4ஆம் இடத்துக்கு இருக்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. புதன் பார்த்தோம்னா 4 கூடிய புதன் பார்த்தோம்னா 6ஆம் இடத்துக்கு 6 கூடிய சூரியனோட போய் சேர்றாரு. அந்த டைமில் கொஞ்சம் வீட்டு நிமித்தமாக நம்மளுக்கு செலவுகள் ஆகும். வண்டியில் விரை செலவுகள், வாகனங்கள் மூலமாக நம்மளுக்கு விரை செலவுகள் தான் வரும். 6ஆம் இடத்துல ஆட்சி வளங்கிறதுனால அது பெரிய செலவுகள் இல்லாமல் உங்களை காப்பாற்றும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? 7 சனி நடக்கிறதுனால சனீஸ்வர பகவான் வழிபாட்டையே நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? திருநள்ளாறு முடிஞ்ச ஒரு வருஷத்துக்கு ஒரு டைமாவது போயிட்டு வாங்க. பக்கத்தில் இருக்கிற வாரத்துக்கு ஒரு தடவை சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எல் தீபம் ஏற்றுங்க. நவகிரகங்களை வளம்பாங்க. முடிஞ்ச 9 நவகிரகங்களுக்கும் விளக்கேற்றுங்க. வழிபாடுகள் வச்சுக்கோங்க. துர்க்கை வழிபாட்டை வச்சுக்கோங்க. கணபதி வழிபாட்டை வச்சுக்கோங்க. வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஆவணி மாதம் நற்பலன்கள் நடக்க நவகிரக வழிபாடு ஒரு அற்புதமான பலாபலங்களை உங்களுக்கு தரும். ஓகேங்களா? பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கிறவங்க, உங்கள் ராசிநாதனே வர்றாரு, 10 கிலோகிராம் வர்றாரு. அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறது, தைரியத்திலேயே வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நற்பலன்கள் அதிகமாக நடக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வியாபாரம் தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் நல்லா முன்னேற்ற பாதையில் போயிட்டு இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா மாணவிகளுக்கு எப்படி இருக்கிறோமோ அது நல்லா இருக்கும். 4 குறைவன் 2 குறைவன் கல்விக்காரன் குருவோட சேர்ந்து 2 கூடிய செவ்வாய் குருமங்கல யோகத்தில் இருக்கிறார். கல்வி வேலைகள் நல்லா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை. மாணவிகள் நல்லா இருக்கும். எந்த ப்ராப்ளமும் இல்லை. அடுத்தது பார்த்தோம்னா திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நல்ல முறையில் திருமண காரியங்கள் நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷமெல்லாம் இருந்தால் அதுக்குண்டான வழிபாடுகள் வச்சுக்கோங்க. 100% 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால திருமண காரியங்கள் எல்லாம் நல்ல முறையில் முடியும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? பார்த்தோம்னா இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடுகள் ஆவணி மாதத்தில் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் போகணும். சக்ஸஸ்ஃபுல்லாக
உங்கள் காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா ராகுக்கு நவகிரக வழிபாடு, மெயினாக நவகிரக வழிபாடு வச்சுக்கணும். டைம் இருக்கிறவங்க திருநள்ளாறு போங்க, காலஸ்திரி போங்க, சர்ப்ப கோயில்கள் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு வழிபாடுகள் வச்சு ராகுக்கு திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பலம், திருப்பாம்புரம் இங்கெல்லாம் போகலாம். காலஸ்திரி போகலாம். ஓகேங்களா. சனீஸ்வர வழிபாட்டை இங்கே வச்சுக்கலாம். சனீஸ்வர பகவானோட அதிதேவதைகளான தர்மசாஸ்திரா வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, கணபதி வழிபாட்டை எல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டிங்கன்னா நல்லா இருக்குது. எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. சூப்பராக இருக்கலாம். கவலைப்பட தேவையில்லை. ஓகேங்களா. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் வந்துருக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.